என் அன்பான பிள்ளையே, சொந்த வீடு என்பது வெறும் சுவர்கள் அல்ல, அது பாதுகாப்பு. அது நிலைத்தன்மை. அது குடும்பத்தின் சிரிப்பு ஒலிக்கும் இடம். அது உன் உழைப்பின் கனவு. பல ஆண்டுகளாக நீ இந்த கனவை உன் இதயத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறாய். சில நேரங்களில் நிலம் பார்த்தாய், சில நேரங்களில் திட்டம் போட்டாய், சில நேரங்களில் பணம் போதாமல் நின்று விட்டாய். அந்த தாமதம் உன் மனதை சோர்வடையச் செய்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல வருவது, உன் சொந்த வீடு கனவு வீணாகவில்லை. அது நேரம் காத்திருக்கிறது. நீ நினைத்தாய், எப்போது? நீ கேட்டாய், எப்படி? நீ சில நேரங்களில் அமைதியாக அழுதாய் கூட. ஆனால் கேள், தாமதம் மறுப்பு அல்ல. சில கதவுகள் உடனே திறக்காதது, பெரிய கதவு திறக்க தயாராக இருப்பதற்காக. சில திட்டங்கள் தடைப்பட்டது, இன்னும் நல்ல திட்டம் உனக்காக இருக்கிறதற்காக. முதலில் உன் மனம் அமைதியாக வேண்டும். பயம் குறைய வேண்டும். எனக்கு முடியாது என்ற வார்த்தை நிற்க வேண்டும். இன்று முதல் உன் உள்ளத்தில் அறிவி, என் வீடு கனவு நனவாகும். என் குடும்பத்திற்கு நிலையான வாழ்வு வருகிறது. என் உழைப்புக்கு பலன் கிடைக்கும். நீ கவனிப்பாய், மெதுவாக சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். ஒரு நல்ல வாய்ப்பு தோன்றும். ஒரு நிலையான வருமான ஓட்டம் உருவாகும். தேவையற்ற செலவுகள் குறையும். சேமிப்பு உருவாகும். நீ முன்பு பார்க்காத ஒரு வழி திறக்கும். ஒருவேளை ஒரு வங்கி அனுமதி, ஒருவேளை ஒரு எதிர்பாராத உதவி, ஒருவேளை ஒரு புதிய வேலை, ஒருவேளை ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அது மெதுவாக இருந்தாலும் அது உறுதியாக இருக்கும். நீ ஒரு நாள் உன் சொந்த வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழையும் போது அந்த தருணம் உன் கண்ணீரை நினைவுபடுத்தும். அந்த காலம் கடினம்தான், ஆனால் அது என்னை தயார் செய்தது என்று நீ சொல்வாய். நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன், உன் வீடு கனவு நனவாகும். உன் குடும்பத்தில் நிலைத்தன்மை உருவாகும். உன் உழைப்புக்கு பலன் வரும். உன் வீட்டில் சமாதானமும் வளமும் தங்கும். நீ கைவிடாதே. நீ தளராதே. நீ நம்பிக்கையை பிடித்திரு. சொந்த வீடு கனவு நனவாகும் நாள் நெருங்குகிறது. உன் குடும்பத்தின் புதிய அத்தியாயம் ஆரம்பம் என்பது ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல, அது உன் கனவுகளின் வடிவம். அது உன் உழைப்பின் அடையாளம். அது உன் குடும்பத்தின் பாதுகாப்பு.